தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திருவொற்றியூரில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை திருவொற்றியூரில் மீனவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், என்ன காரணத்தை முன்னிட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க? விவரம். வணக்கம் அரவிந்தன். அதாவது திருவொற்றியூர் பகுதி அமைந்துள்ள திருச்சினாக்குப்பம் பகுதியில் 352 குடியிருப்புகள் கட்டப்பட்டு தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட நிலை கடந்த சில மாதங்களாக மக்களுக்கு ஒதுக்கப்படாமல் இருப்பதா இது குறித்து அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கேட்ட பொழுது தகுந்த பதில் தராததால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து பகுதியில் காவலர்கள் இப்ப தற்போது குவிக்கப்பட்டு வருகின்றனர். சுமார் 352 வீடுகளும் தலா ஒரு வீட்டிற்கு சுமார் 2,90,000 கொடுத்தால் மட்டுமே வீடுகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்துள்ளதா அப்பகுதி மக்கள். நாங்கள் மீனவர்கள், எங்களால் இவ்வளவு பணம் எப்படி திரட்ட முடியும், ஒரேடியாக எங்களால் கொடுக்க முடியாது, ஆகையால் தவணை முறையில் கொடுக்கிறோம் என்று கூறியிருந்தும் அவர்கள் வீடுகள் ஒதுக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜன், இப்போ வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டும் பொதுமக்களுக்கு கொடுக்காதன் காரணமாக அவர்கள் இப்போ மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அதிகாரிகள் தரப்புல தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சதா? என்ன காரணம் சொல்றாங்க? என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? அதாவது அதிகாரிகளிடம் நாம் கேட்ட பொழுது சுமார் 3 லட்சம் ரூபாய் இவர்கள் ஒதுக்கினால் மட்டுமே இந்த வீடுகள் ஒதுக்கப்படும். ஆனால் இவர்கள் இதுவரை எந்தவித பணமும் கொடுக்கப்படவில்லை. ஆகையால் தான் நாங்கள் வீடு ஒதுக்கப்படாமல் இருக்கணும். குறிப்பாக ஒரு சிலர் மட்டுமே பணம் கொடுத்திருப்பதாகவும் அவர்களுக்கு நாங்கள் வீடு ஒதுக்கி உள்ளோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் யாரும் பணம் கட்டவில்லை, நாங்கள் யாருக்கும் வீடு இதுவரைக்கும் ஒதுக்கப்படவில்லை என்று பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். அரவிந்த், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜன்.